வெல்கம் டு சுயம்பு செல்வா சேனல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகர்கோயில் சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தயிர், உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆனியனை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகுதான்னு பார்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கறி மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 போட்டுக்கோங்க. இது நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை போட மறந்துடாதீங்க. ஆனியன் போட்டாச்சு. இப்போ இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் ஆகும். நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடமும் ஆனியனும் டொமேட்டோ மிக்ஸ் ஆகிற நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மிளகு பொடியும் சோம்பு பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் செய்யலாம். ட்ரையாக வேணும்னா ட்ரையாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.